தலைப்பு துயரத்தின் மத்தியில் தேவனை நம்புதல். திருமறையின் ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 1:12. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 2 Timothy chapter 1:12. For I know whom I have believed and am persuaded. இன்றைய முதலாவது தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 முடிய. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புற ஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். துயரத்தின் மத்தியில் தேவனை நம்புதல். பப்பா ஜான் என்று அழைக்கப்படும் ஒரு மனிதர் தான் புற்றுநோயின் கடைசி கட்டத்தில் இருப்பதாக அறிந்து கொண்டார். அவரும் அவருடைய மனைவி கேரலும் நோயோடு தாங்கள் செய்யும் பயணத்தை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் விரும்புகின்றார் என்பதை உணர்ந்தனர். அவர்களுடைய பாதிப்பின் வழியாகவும் தேவன் செயல்பட முடியும் என்பதை விசுவாசித்தனர். அவர்களின் மகிழ்ச்சி, துயரம் மற்றும் வேதனை நேரங்களை 2 ஆண்டுகளாக ஆன்லைனில் பதிந்து வந்தனர். தன்னுடைய கணவர் இயேசுவின் விருந்த கரத்தினுள் சென்று விட்டார் என்று கேரல் எழுதிய போது நூற்றுக்கணக்கானோர் பதிலளித்தனர். கேரலின் வெளிப்படையான பகிர்வுக்காக அநேகர் நன்றி கூறினர். கிறிஸ்தவர்களின் மரணம் பற்றி கேட்பது ஒரு வகையில் நன்மையானது. ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு நாள் மரிக்கப் போகின்றோம் என்பதாக ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். மற்றொருவர், நாங்கள் இந்த தம்பதியரை நேராக பார்த்ததில்லை, எனினும் அவர்கள் தேவன் பேரில் கொண்டுள்ள நம்பிக்கையை பார்த்து நாங்களும் எங்களுடைய வாழ்வில் சொல்ல முடியாத அளவு ஊக்கத்தை பெற்றுக் கொண்டதாக தெரிவித்திருந்தார். அருமையானவர்களே, சில வேளைகளில் பப்பா ஜான் தாங்க முடியாத அளவு வேதனையை சகித்த போதும் அவரும் கேரலும் தங்களின் கதையை பகிர்ந்து கொள்வதன் மூலம் தேவன் அவர்களை எப்படி தாங்கினார் என்பதை வெளிப்படுத்தினார். அவர்களின் சாட்சி தேவனுக்கென்று கனிதரும் என்பதை அறிந்திருந்தனர். அப்போஸ்தலனாகிய பவுல் துன்பங்களை சகித்த போது தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்தில் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 1:12 கூறுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் நேசிக்கும் நபரின் மரணம் மூலமாகவும் தேவன் நாம் அவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை பிறரின் விசுவாசத்தையும் சேர்த்துதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் பலப்படுத்த முடியும். 2 தீமோத்தேயு 1:9 சொல்லுகிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால் அவர் நம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் ஆழமாக அறிந்து கொண்டால் நீங்கள் கிறிஸ்துவில் பலப்படுத்தப்பட முடியும். நீங்களும் ஒருவேளை வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம்.
ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவன் மாத்திரமே தர முடியும் என்பதை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்த துயரத்தின் மத்தியிலும் எப்படி தேவன் தரும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும்? இதனை நாம் எவ்வாறு பிறருக்கு விளக்க முடியும்? மற்றவரிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை நீங்கள் எப்படி பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? அருமையானவர்களே, எல்லாவற்றையும் விட விலையேற பெற்றவர் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் அழகாக பதில் கூறுகிறார், எல்லாவற்றையும் விட விலையேற பெற்றவர் தேவன் மாத்திரமே என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 28 வரையிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் 27 மற்றும் 28 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் பதில் கூறுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கடந்த காலத்தில் ஒரு சகோதரர் இப்படியாக கூறுகிறார், இயேசுவின் விசுவாசிகளால் காயப்படுத்தப்பட்ட என்னுடைய தாயார், நான் என்னுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த போது அவர் கோபமுற்றார். ஆகவே நீ இப்பொழுது என்னை நியாயம் தீர்ப்பாயோ, அது உன்னால் முடியாது என்று கூறி தொலைபேசியை வைத்து விட்டார். ஒரு ஆண்டு முழுவதும் அவர் என்னிடம் பேசவே இல்லை. நான் மிகவும் வருந்தினேன். ஆனால் நான் தேவனோடு ஏற்படுத்தி கொண்ட உறவை மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் விலையேற பெற்றதாக இருந்தது. என் தாயார் என்னுடைய அழைப்பை மறுக்கும் ஒவ்வொரு வேளையும் நான் தேவனிடம் ஜெபிப்பேன். நான் அவர்கள் மீது அன்பாயிருக்க எனக்கு உதவியர்களும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் கேட்பேன். இறுதியில் நாங்கள் சமாதானமானோம். சில மாதங்களுக்கு பின்னர் அவர், நீ மாறிவிட்டாய், நான் உன்னிடமிருந்து இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். சீக்கிரத்தில் அவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எஞ்சிய நாட்களில் தேவனையும் பிறரையும் நேசித்து வாழ்ந்தார். அருமையானவர்களே, நீங்கள் செய்வதெல்லாம் பொறுமையோடே காத்திருக்க வேண்டும். பாருங்கள், இந்த அன்பு சகோதரரின் தாயார் இயேசு கிறிஸ்துவை அந்த சகோதரனை ஏற்றுக்கொண்டதினால் அவரிடம் கோபமுற்று ஒரு வருட காலம் பேசாமல் இருந்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவிடம் ஓடி சென்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஒரு மனிதன் துக்கத்தோட திரும்பி சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவன் தன்னுடைய ஆஸ்தியை விட்டுவிட மனதில்லாதிருந்தான். மார்க் 10வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 வரையிலும் நமக்கு கற்றுத் தருகிறது. அதே போல அவரை பின்பற்றும்படி எல்லாவற்றையும் விட முடியாமல் அநேகர் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தேவனை விட நாம் அதிகமாக நேசிக்கும் மக்களையும் பொருட்களையும் நம்மால் எளிதில் விட்டுவிட முடியாது என்று வசனம் 23 முதல் 25 வரை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனால் நாம் இவ்வுலகில் விட்டுவிடுபவைகளின் அல்லது இழப்பவைகளின் மதிப்பு இயேசுவோடு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நித்திய வாழ்வை, அனுபவிக்க போகும் நித்திய வாழ்வை விட நிச்சயமாகவே அதிகமாக இல்லை. அருமையானவர்களே, நம் மீது அன்புள்ள தேவன் எல்லா ஜனங்களையும் மீட்பதற்காக தன்னையே பலியாக தந்தார். அவர் நம்மை தம்முடைய சமாதானத்தினால் மூடிக்கொள்கின்றார். தம்முடைய வெளியேற பெற்ற மாறாத அன்பினால் நம்மை ஒவ்வொரு கணப்பொழுதும் தாங்கிக் கொண்டே இருக்கின்றார் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த போது எந்த கடினமான காரியங்களை நீ விட்டாய் அல்லது எதை இழந்தாய் என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசுவை நம்புவதை காட்டிலும் உலக பிரகாரமான வசதிகளையும் ஆஸ்தியையும் மக்களையும் நம்புவது ஏன் உங்களுக்கு லகுவாக தோன்றுகிறது என்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கஷ்டங்களின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் தேவனை நம்புவது எப்படி? எல்லாவற்றையும் விட விலையேற பெற்றவர் தேவன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்படியே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவரை அங்கீகரிப்பீராக. நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் எங்கள் உயிருள்ள
எங்களை மீட்டெடுத்த எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் விட வெளியேற பெற்றோர் நீர்தாமே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்து வைத்திருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நித்திய வாழ்வை ஒவ்வொரு கணப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக அனுபவித்து வாழ இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வாதத்தினூடாகவே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.